திருவல்லரை பெருமாள் கோயிலுங்க. ரொம்ப அதிகாலத்து கோயில். இதைத்தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ரொம்ப சூப்பரான கோயில், ரொம்ப அற்புதமான கோயில். திருச்சி சைடு வந்தீங்கன்னா தவறாமல் இந்த கோயிலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பழையநீத்தோட கோயில், ரொம்ப பழங்காலத்து கோயிலுங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து 2வது பிரகாரத்துக்குள்ளே வந்திருக்கிறேங்க. இது வழியத்தான் தாயார் சன்னதி எல்லாமே இருக்குது. இது வழியாக போனோம்னா உள்ள தாயார் சன்னதி இருக்குது, சக்கரத்தாழ்வார் சன்னதி. சூப்பராக இருக்குது கோயில், பழங்காலத்து கோயில். இது வந்து 3வது பிரகாரத்துக்குள்ளே வந்திருக்கிறேங்க. சூப்பர், என்ன வேலைப்படும். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க இந்த இடமெல்லாம். கோவர்த்தனகிரி, சிவன், விஷ்ணு, பிரம்மா, சுக்கிரன். இந்த கோயிலில் பாருங்கள் ஆச்சரியம். ஒரு ஸ்தலம் ஒரு ஸ்டெப் மேலே ஏறி தான் போய் கும்பிடணும். அதாவது ஒரு ஃப்ளோரே மேலே ஏற வேண்டியது இருக்குது. ஒரு ஃப்ளோர் மேலே ஏறி தான் நம்ம சாமி கும்பிடணும். எங்கேயுமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்காது. இதில் வந்து 2 வழி இருக்குதுங்க, உத்தராயணம், தக்ஷராயணம். 6 மாதத்துக்கு இந்த வழியாக உள்ளே விடுவாங்க மேலே போகிறக்கு, தக்ஷணாயணம் வழியாக. அப்புறம் 6 மாதத்துக்கு இந்த வழியாக. சூப்பராக இருக்குது கோயில். ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா பாட்டு போகலாம். உள்ளேருந்து வெளியே வந்துட்டுங்க. இது தாயார் சன்னதி. போய் தாயாருக்கு தரிசிக்கணும். இது உள்ள சக்கரத்தாழ்வார் சன்னதி. இந்த கோரத்தை பொறுத்தவரையும் இந்த கிணறு இருக்குது. நல்ல பழங்காலத்து கிணறு, சின்ன கிணறு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மணவாளமான் முனிகள் சன்னதியில் ஒரு சூப்பரான காட்சி பாருங்க. இதில் கொஞ்சம் திரும்பப்போ முருகா, திரும்ப 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 கொஞ்சம் கொஞ்சம் இந்த கோயில் காம்பவுண்ட்லேருந்து பின்னாடி சைடு வந்தோம்னா ஸ்வஸ்தி கிணறு இருக்குது. இப்போ அதை பார்க்குறது தான் போயிட்டுருக்குறோம். போர்டு இருக்குது. இதே தான் போடு விட அதுலேயே தான். கிபி 800ஆம் ஆண்டில் பல்லவ மன்னன் தந்திவர்மன் ஆட்சி காலத்தில் கம்பன் அரையன் என்பவனால் கிணறு வெட்டப்பட்டது. தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. அப்புறம் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. மண்டபங்க தெரியுதா? இந்தெல்லாம் அது உண்டான சிற்பங்கள்லாம் இருக்குதுங்க. அங்கே கோயில் காம்பவுண்டு தெரியுது பார்த்தீங்களா? அது கொஞ்சம் ஒரு 500 அடி பின்னாடி சைடு இருக்குது.
வந்தது திருவள்ளரை கோயில் சாமி கும்பிட்டோங்க. பின்னாடி சைடு இந்த ஸ்வஸ்தி கிணறு இருக்குது. இதை வந்து நாம் இன்னைக்கு உள்ளே போய் பார்க்க முடியல, தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குங்க. அப்புறம் இன்னைக்கு டைம் முடிஞ்சுது, அதனால நாம் பார்க்க முடியல. டைம் முடிஞ்சதுன்னு இல்லைங்க, இன்னும் அவங்க ஓப்பன் பண்ணாங்களா இன்னும் கரெக்டான டைமுக்கே ஒன்றும் வைக்கல, போர்டும் வைக்கல. அப்புறம் நம்ம வந்து வெளியின்னு தான் பார்க்க வேண்டியதாக போச்சுங்க. இந்த திருச்சி சைடு வந்தீங்கன்னா இது வந்து பார்த்துட்டு போங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இந்த கோயிலோட சிற்ப வேலைப்பாடுகள் ஓரளவுக்கு இருந்துச்சுனாலும் இந்த ஸ்வஸ்தி கிணறு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. இதுக்கு வேண்டியாச்சு இந்த கோயில் வந்து பார்க்கணுங்க. திருவள்ளரை கோயில் கோபுரமெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் கும்பாபிஷேகம் நடக்குங்க. ரொம்ப அற்புதமான கோயில், பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.